ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை அத கேள்விப்பட்டு எல்லாரும் ரொம்ப மன வருத்தத்தோட இருந்தாங்க. இப்ப இறந்த பிறகு 3வது நாள் ஆக்சுவலா அவங்க கல்லறையில கல் வச்சுதான் மூடி வச்சிருப்பாங்க. அதுதான் கல்லறைன்னு பேரு. பிரேத குழி அது வேற, பிரேத குழி வேற. அதான் இங்கெல்லாம் நமக்கு பிரேத குழி, அங்க கல்லறை புகமா இருக்கும். உள்ள கொண்டு வச்சு கல் வச்சு மூடிடுவாங்க. இவன் ஆண்டவருக்கு யோசேப்பினுடைய தோட்டம், புது கல்லறை. ஆனா ரோமர்களுடைய காவல் அங்க இருந்தது. அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா இப்ப காலையில சுகந்த வர்க்கம் இடுவதற்காக ஏற்கனவே நிக்கோதேமு அவர் நிறைய வாசனை பொருளெல்லாம் கொடுக்குறாரு யோசிப்புக்கு. அதை வச்சுதான் அவங்க அடக்க ஆராதனை நடத்துறாங்க. இப்போ வாசனை ஏற்கனவே கொடுத்தாலும் அந்த சரீரம் அந்த அழுக ஆரம்பிக்கும் போது அந்த பேட் ஸ்மெல் கேப் வெளியே வரும். அந்த துர்நாற்றம் வீசாதபடிக்கு இப்ப என்ன செய்யறாங்கன்னா 3வது நாள் அந்த சுகந்த வர்க்கம் வெளியில அந்த வர்க்கம் இடத்துக்கு வரும்போது கல்லறை கல்லு திறந்துக்கிறது. அப்ப இந்த நேரத்துலதான் நம்ம அந்த வாசித்த 24வது லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல பாருங்க, 5வது வசனத்துல பாக்குறோம். தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் 2 தேவ தூதர்கள் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இந்திய நாடு உயிரோடு இருக்கிறவரை, மரித்தோரிடத்தில் தான் இன்றைக்கு தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்திய நாடு மரித்தோரிடத்தில் தான் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய இடங்களில இறந்தவர்களுக்கான வழிபாடு தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது சிலைகள் இறந்தவர்களின் அடையாளம். பாத்தீங்களா, இறந்தவர்களின் அடையாளம். மாலைகள் இறந்தவர்களின் அடையாளம். பொட்டுகள் இறந்தவர்களின் அடையாளம். அப்ப இப்படிதான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. அப்போ நிறைய இறந்து போன முன்னோர்களை, மூதாதையர்களை வைத்து வணங்குகிற பழக்கம் இருக்கிறது நம்ம நாட்டுல. அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தவரை தான் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிர் தெழுந்தவர். உயிரோடு இருக்கிற தேவனை நம்ம என்ன செய்கிறோம், ஆராதிக்கிறோம். உயிர் தெழுந்த ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 25, 26 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் யாரா இருக்கிறேன், உயிர் தெழுதல் அப்படின்னா ரிசரக்ஷன். ரிசரக்ஷன், நானு உயிர் தெழுதலா இருக்கிறேன். ஜீவன், ஐ ஆம் தி லைஃப். லைஃப், நான் தான் ஜீவன், நான் தான் வாழ்வு அப்படிங்கிறார். நான் தான் உயிர் தெழுதல். அப்ப நான் உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் என்ன செய்வான், பிழைப்பான். அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெழுதலா இருக்கிறாரு. நல்லா கவனிக்கணும். அவருக்கு மரணம் இல்ல, அவருக்கு சரீரம் இல்ல. அதாவது அவரு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற 3 ஆளத்துவம் உடையவராய் இருக்கிறாரு. அதனால்தான் குமாரன் பூமியில இருக்கும்போது ஏலி ஏலி என்று கூப்பிட்டார். என் தேவனே என் தேவனே என்று கூப்பிட்டார். நம்ம நினைப்போம் கடவுள் இருந்து வந்துட்டாரு. அப்ப பரலோகத்தில் இருந்தது யாரு? அதான் வேதம் சொல்லுது, அவர் 3 ஆளத்துவம் உடையவர். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். ஆக 3 ஆளத்துவம் உடைய 3 தெய்வம் அல்ல, ஒரே தேவன் தான். அப்ப ஒரு தெய்வீகத்தினுடைய ஒரு பகுதி இங்கே சரீரத்தில் நம்மோடு கூட
மனுமக்கள் மத்தியிலே வாசம் பண்ணினது. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். எதற்காக நம்மோடு வந்தார்? அவர் நமக்காக பிராயச்சித்தம் செய்யும்படி, நமக்காக பலியாகும்படி, நமக்காக ரத்தம் சிந்தும்படி, நமக்காக தியாகம் செய்யும்படி அவர் அந்த மாம்ச சரீரத்தை ஏற்றுக்கொண்டார். சரீரம் இல்லாதவர், உரு இல்லாதவர், அவர் நம்மை போல சரீரத்தை ஏற்றுக்கொண்டார். அதுபோல அந்த சரீரத்தை நமக்காக மரணிக்கிறதுக்கு என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் அனுமதிக்காம அவரை யாரும் என்ன செய்யல, தொடர்ல. வேலை வந்த உடனே அவரே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அவர் தான் வாழ்வு, லைஃப், ஜீவன். அவர் தான் ரிசரக்ஷன், உயிர் தெழுதல். ஆமென். அவன் I am the resurrection, I am the life. ஆமென். I am the life. நான் தான் வாழ்வு, நான் தான் ஜீவன், நான் தான் உயிர் தெழுதல் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா அவரை கல்லறை என்ன செய்ய முடியாது? முடியாது. மரணம் அவரை என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. பாதாளம் அவரை தடுக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருந்தார். அவரை விசுவாசிக்கிற நம்மையும் ஆண்டவர் உயிர்த்தெழ நம்மை நம்மளையும் உயிர்ப்பிப்பார். நம்மை உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருந்த நாட்களில் அவர் தன்னுடைய மரணத்தை உயிர்த்தெழுதலின் குறித்து சீசர்களோடு பேசிக்கொண்டே இருந்தார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை எடுத்துக்கங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம். இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றுல இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அல்லேலூயா. நீங்க முன்னால ஒரு அடையாளம், எந்த காரியமும் பழைய ஏற்பாட்டிலே காண்கிற நம்ம எந்த அடையாளமும் புதிய ஏற்பாட்டினுடைய நிழலா இருக்கிறது. அதனுடைய நிஜத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். ஒரு பெரிய மீன், அந்த மீன் வயிற்றுக்குள்ள யோனாவால ஒரு மீன் வயிற்றுக்குள்ள உயிரோட இருக்க முடியாத சான்ஸ் கிடையாது. அப்படிதானா? ஏன்னா அங்க சுவாசிக்க முடியுமா? அங்க தண்ணி தாக எடுத்தா தண்ணி குடிக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? அங்க வெளிச்சம் இருக்கா? அங்க அங்க ஆழி, சகதி, துர்நாற்ற மீன் வயிற்றுக்குள்ள. ஆனா அங்கிருந்து 3வது நாள் மீன் யோனாவை வெளியே கக்கி விட்டது. அல்லேலூயா. அடையாளம் சொல்றாரு இயேசு கிறிஸ்து. சொல்றாரு, யோனா எப்படி 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றில் இருந்தாரோ அதே போல மனுஷகுமாரனும் என்ன செய்வார்? பூமியின் இருதயத்தில் இருப்பார். அல்லேலூயா. வெயிட் பண்றாரு டைம்காக. அந்த வேலை வந்த போது என்ன பண்ணாரு? அந்த டைம் வந்தது, கல்லறையின் கல்லை புரட்டி தள்ளிட்டு என்ன செஞ்சாரு? வெளியே வந்துட்டார். இப்ப யோனாவை கூட மீன் தான் கக்கிச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பி வெளியே வந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் பேசின அந்த காரியத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் யோனா எப்படி 3 நாள் மீன் வைத்திருக்க அதே போல பூமி இருதயத்துல நான் இருப்பேன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கு. அது நிறைவேறின நாள் இந்த நாள். அதை நாம் நினைவு கூறுகிறோம். கரங்களை தலையில சொல்லுமா? அதே போல மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. மத்தேயு 16:21 எடுங்க. 16:21 வாசிக்கலாம். பாருங்க. சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அல்ல யார் யாரெல்லாம் அதை பண்ணுவாங்கிறத ஆண்டவர் அழகா சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. மூப்பரால், பிரதான ஆசாரியர், வேத பாரகர், இவங்களாலெல்லாம் நான் என்ன செய்வேன்? பல பாடுகள் படுவேன், கொலை உண்டேன், 3வது நாள் என்ன பண்ணுவேன்? எழுந்திருப்பேன். அல்லேலூயா. முன்னாடி சொல்லிட்டாரு யாரெல்லாம் என்ன எல்லாம் பாடுபடுத்துவாங்க, யாரால நான் கொலை செய்யப்படுவேன். ஆனா அவரு கர்த்தர் சொல்றார், 3வது நாள் நான் என்ன செய்வேன்? நான் எழுந்திருவேன். அல்லேலூயா. சொன்னபடி அவர் என்ன செய்தார்? எழுந்தார். சொன்னபடி உயிர் எழுந்தார். சொல்தவரானம் இயேசு. அல்லேலூயா. அவர் எப்படி சொன்னாரோ அதுபடி அவர் உயிரோடு எழுந்தார். 17ஆம் அதிகாரம் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம்
9வது வசனத்தை பாருங்க. அவர் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும். அப்ப சொல்றாரு, மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து என்ன செய்வார்? அப்ப மரித்தோரோட இருக்க வேண்டிய நேரம் இருக்கும், எழுந்திருக்க வேண்டிய நேரமும் இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்போ முன்னாடி சொல்றாரு, மரித்தோரில் இருந்து நான் எழுந்திருக்கிற நேரம் வரைக்கும் அப்படின்னு பேசுறாரு. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே 17ல 23வது வசனத்தை பாருங்க. 23. அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பார். 3ஆம் நாள் உயிரோடு வருவார். அப்போ கொலை செய்வார்கள், ஆனா என்ன நடக்கும்? உயிரோடு நான் வருவேன் ஆண்டவர் சொன்னார். இப்படி பல இடங்கள்ல இன்னும் நீங்க 20ஆம் அதிகாரத்துல கூட பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல கூட பாருங்க. அப்படி நம்ம சொல்லிட்டே போலாம். நிறைய இடங்கள்ல ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறார். பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும். அப்ப எப்படி பரியாசம் பண்ணுவாங்கிறத சொல்லிட்டாரு, வாரினால் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டாரு, சிலுவையில் அறைவாங்கன்னு சொல்லிட்டாரு, புறஜாதியரிடத்துல ஒப்பு கொடுக்கப்படுவார்னு சொல்லிட்டாரு. ஆகிலும் 3ஆம் நாளிலே, ஆமா, அவர் உயிரோடு. ஆமென். எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, எனக்கு ஒரு ரெசரக்ஷன் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அன்றைக்கு தெரியப்படுத்தினார். தன்னுடைய சீசர்களுக்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார். இப்படி நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கலாம். None of Jesus' promise would be trustworthy. அவர் மட்டும் உயிரோட எழும்பாம இருந்திருந்தா இதெல்லாம் எப்படி ஆயிருக்கும்? இந்த நம்பிக்கை எல்லாம் ஒர்த் இல்லாம போயிருக்கும். அல்லேலூயா. அவர் மட்டும் உயிரோடு எழும்பாம இருந்திருந்தா இந்த நம்பிக்கை ஒர்த் இல்லாம போயிருக்கும். அல்லேலூயா. எனவே அவர் சொன்னபடியே ஆண்டவர் 3வது நாளில் உயிரோடு ஆண்டவர் எழுப்பினார். அல்லேலூயா. உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஓகே, மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 28, 29 வசனத்தை பார்க்கலாம். அதற்கு இயேசு வீற்றிருக்கும் போது அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழாவிட்டால் மறுஜென்மம் என்ற ஒன்றை குறித்து பேசியிருக்க முடியாது. அல்லேலூயா. அவருடைய ரெசரக்ஷன் தான் மறுஜென்மத்தை பற்றி பேசுகிறது. அதையும் சொல்றாரு, மறுஜென்ம காலம் வரும், அப்போ உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். மறுஜென்மம். அப்ப நம்ம உலகத்துல நிறைய பிறவிகளை பற்றி பேசுறாங்க. அது இல்ல, மறுஜென்மம் என்பது இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கைக்கு பிறகு அப்படியே நம்ம மறுஜென்மம் என்க தேவனோடு. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துல வசனம் சொல்லுது, அங்க நித்திய ஜீவன், அங்க நீங்க நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆமா, இம்மையிலையும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. இம்மையில எதெல்லாம் இழக்கிறீங்களோ அதெல்லாம் மறுமையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். எங்க நீங்க இம்மையில எதை நீங்க இழந்தாலும் அதெல்லாம் நீங்க மறுமையில என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் உயிர் தழாவிட்டால் இன்னைக்கு நம்ம மறுஜென்மத்தை பற்றி பேச முடியாது. அல்லேலூயா. நமக்கு நம்ம நியாயம் தீர்க்கிறவர்கள் என்று நம்ம பேச முடியாது இல்லையா? பேச முடியாது. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதல் தான் இன்னைக்கு நம்ம மறுஜென்மத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. மறுஜென்மத்தை குறித்து பேசு. இப்ப ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பாத்தீங்கன்னா கல்லறையை வெறுமையாக மாற்றிவிட்டது. கரங்களை தள்ளுக சொல்லுமா? உயிர்த்தெழுதல் கல்லறையை வெறுமையாய் மாற்றிடுச்சு. எம்டி கல்லறையா மாறிடுச்சு. திறந்த கல்லறையா மாறிடுச்சு. ஓப்பனான கல்லறையா மாறிடுச்சு. அவருடைய உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல் மரணத்தின் மேல் வெற்றியை பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்திருக்கிறது. மரணத்தின் மேல் வெற்றி. அவருடைய உயிர்த்தெழுதல் மரணத்தின் மேல் ஜெயத்தை, வெற்றியை கொடுத்திருக்கிறது. ஆமென். அடுத்து அவருடைய உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ விசுவாசத்தின் வலிமையாக இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனாலதான் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்குது. அப்ப அவர் உயிர்த்தெழலைன்னா நம்ம விசுவாசம் இப்ப என்ன செய்யும்? ஆண்டவரே என்ன பண்ணிட்டாரு? ஆமா, 10 சாமியோட 11வது சாமியா நம்ம செத்த சாமியா தான் என்ன செய்யணும்?
அப்படிதானே கும்பிட்டு இருந்திருக்கணும். இப்ப இவ்வளவு ஸ்பெசிபிக்கா ஸ்பெஷலா நம்ம அவரை பேச முடியாதுல்ல. அப்ப என்ன, எங்க சாமி மாதிரிதான் உங்க சாமி. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, புட்டபர்த்தியில சாய்பாபான்னு ஒருத்தர் இருந்தாரு, நல்ல முடியால, நல்ல புதுசா சுருள் முடியா அப்படி வச்சிருப்பாரு. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? அவர் கூட சொன்னார், நான் என்ன செய்ய மாட்டேன், சாக மாட்டேன்னு சொன்னார். கடைசியில் என்ன ஆயிடுச்சு? செத்துட்டேன். அப்புறம் அப்படியே செத்தாலும் நான் யாருக்குள்ள என்ன செய்ய போறேன், மறுபடியும் பிறப்பேன்னு சொன்னார். ஆனா அந்த காலத்துல கன்சீவா இருந்தா அவங்களுடைய பக்தர்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க, சாய்பாபா என் வயிற்றுல பிறப்பாரு. ஆனா நிறைய பேருக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறந்தது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு அது பொஸ்குன்னு போயிடுச்சு. அப்ப நிறைய பேர் சாக மாட்டோம்னு சொன்னவங்களா என்ன செஞ்சுட்டாங்க, செத்துட்டாங்க. ஆனா மரணத்தை ஜெயித்து உயிரோட எழும்புன்னு சொன்னவர் என்ன செஞ்சார்? அதான் கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய வலிமை. அதுதான் எங்க ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவருங்க. எங்க ஆண்டவருடைய கல்லறை திறந்திருக்குதுங்க. எங்க ஆண்டவர் இன்னைக்கும் ஜீவிக்கிறாருங்க. உயிருள்ள சாமிக்கு நாங்க செலவழிக்கிறது இல்லைங்க, மாலை போடுறது இல்லைங்க, அவருக்கு படைக்கிறது இல்லைங்க, படைச்சதை சாப்பிடுறது இல்லைங்க. ஆமென். ஏங்க சாப்பிடுறது இல்லை? அவர் உயிர் உள்ளவருங்க. உயிர் உள்ளவருக்கு படையல் கிடையாது. அப்படின்னா உங்களுக்கு வேணா வைக்கலாமா, செலவு வைக்குமா, மாலை போடுமா, கூடுங்க, நான் உங்களுக்கு வேணா படையல் வைக்கிறேன், நீங்க ஒத்துக்குவீங்களா? என் ஆண்டவர் உயிரோடு இருக்கனால ஒத்துக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன கிடையாது, செலவு வைக்க வேண்டாம்னு அவர் தான் சொல்லி. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அது நமக்கு கிறிஸ்தவ விசுவாசத்தின் வலிமை. உயிர்த்தெழுதல், உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது. உயிர்த்தெழுதல் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உயிர்த்தெழுதல் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உண்மையிலே அந்த சந்தோஷம் இருக்குதா இல்லையா? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாருங்கிறதுல நம்ம கூட இருந்து யாராவது செத்தா உயிரோட எழும்பணும் நம்ம பார்ப்போம். அது எப்போ நடந்தது நாங்க பார்க்கல. ஆனா கொஞ்சம் என்ன செய்யறோம், வீடியோல தான் நாங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கறோம். ஆனா வீடியோல பார்க்கறதே நம்மளால பார்க்க முடியல. சிலங்களை நான்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யல, அதை கொஞ்சம் பார்க்க முடியல, கஷ்டமா தான். எவ்வளவு பாடு நமக்காக ஆண்டவர் பட்டிருக்கிறாரு அப்படியெல்லாம் நமக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப ஃபீல் ஆகுது. அவ்வளவு பாடுபட்டு அப்பா நமக்காக மரிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தலாம போயிருந்தா நம்ம குட் ஃப்ரைடே நம்ம அவ்வளவு சந்தோஷமா கொண்டாட முடியுமா? அன்னைக்கு நமக்கு அது ஒரு துக்க நாளா இருக்கும். நேரத்தோட அந்த முந்தா நேரத்தோட அந்த ப்ரோக்ராம் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம மூணாவது ஒரு நாள் நமக்கு ஒரு செலிப்ரேஷன் இல்லை. அல்லேலூயா. இந்த மூணாவது நாள் நமக்கு ஒரு பிரியாணி வாசம் இல்லை, அப்படி போயிருக்கும். அப்படிதானா? ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு செலிப்ரேஷனா மாறினதுக்கு காரணம் என்னன்னா, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல். அப்ப அது மகிழ்ச்சி தானே? உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? அல்லேலூயா. ஓகே, மகிழ்ச்சி நமக்கு, அது ஆறுதல், அது நமக்கு நம்பிக்கை. பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் சிதறி போனவர்களை மறுபடியும் கொண்டு சென்று, செத்துட்டாருன்னு எல்லாரும் நான் போறேயா மீன் பிடிக்க போறேன்னு போயிட்டான், செத்துட்டாருன்னு போயிட்டான், எல்லாம் ஓடி போயிட்டாங்க, எல்லாரும் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா அவர் உயிர்த்தெழுந்த பிறகு எல்லாரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடுபடிகள் எல்லாம் ஒண்ணு சேர்றாங்க. 120 பேர் குறித்தாங்க. அல்லேலூயா. 120 3120 மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 8120 மாறிடுச்சு. அப்புறம் கவுண்ட் பண்ணவே முடியல, அன்கவுண்டபிள், இன்ஃபினிட், முடியல. நிறைய ஜனம் கூட்டி சிதறனதெல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலினால் ஒன்று சேர்க்கப்பட்டது. இப்ப நம்ம கூட்டமும் அவருடைய உயிர்த்தெழுதலினால் கூட்டி சேர்க்கப்பட்ட கூட்டம் தான் அந்த கூட்டம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் செத்தவரா இருந்தா நம்ம இப்படி ஒரு கூட்டம் இங்க என்ன செஞ்சிருக்க மாட்டோம். ஏற்கனவே அந்த கூட்டத்தோட நம்மளும் என்ன செஞ்சிருக்கோம், சேர்ந்திருக்கோம். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பாஸ்டர் காஞ்சிபுரத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு போனாங்க. நடந்த உண்மை சம்பவம் தான். அவர் உண்மையை அடிச்சு சொல்ற, நான் போனேன். அப்ப அங்க போனப்போ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இந்த ஒரு சின்ன ஸ்டேஜரை வச்சு மைக்க போட்டு ஆன் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடினாங்க. 2 பிரதர்ஸ் தண்ணி போட்டுட்டு என்ன செஞ்சாங்களா, அப்படியே தடுமாறி, என்ன பண்றேன், அது ஏசுசாமியை பற்றி பேச போறேன். ஏசுசாமியை பற்றி நீங்க பேசின உன்னையும் கொளுத்துவேன், நீ கொண்டு வந்திருக்கிற காரையும் வண்டி என்ன செய்வேன், கொளுத்துவேன்னு சொன்னான். அப்போ பாஸ்டர் கேட்டிருக்கிறாரு, அப்படின்னா நான் என்னதை பற்றி பேசட்டும் அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே ஒருத்தர் சொன்னாராம், நீ முனிசாமியை பற்றி பேசு.
அப்படின்னு சொன்னாங்க. உடனே கூட வந்தவங்க சொன்னா, முனிசாமியை பத்தி பேசினா உனக்கும் அடி விடும், இங்க நிக்கிறவனுக்கு என்ன செய்யும், அடி விடும். அப்ப நான் எந்த சாமியை தான் பற்றி பேசட்டும், நீ கந்தசாமியை பற்றி பேசு அப்படின்னு சொன்னாங்க. அங்கேயே 2 குரூப் இருக்கு. ஒண்ணு முனிசாமியை பற்றி பேசு. பாஸ்டர் எனக்கு முனிசாமியை பற்றி ஒண்ணும் தெரியாது, கந்தசாமியை பற்றி ஒன்றும் தெரியாது, எனக்கு ஏசுசாமியை பற்றி தான் தெரியும். அந்த பக்கம் கொஞ்சம் மரத்தடியில் போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, நீ அவன் சொல்றபடியே என்ன செய், முனிசாமியை பற்றியும் கந்தசாமியை பற்றியும் என்ன செய், பேசுன்னு சொன்னார். அல்லேலூயா. என்னன்றது இப்படி சொல்றீங்க? ஆமா, அவன் சொல்றபடி நீ என்ன செய், பேசு. உடனே அவர் அங்க போய் நின்று மைக்க பிடிச்சிட்டு சொன்னாராம், இப்பொழுது நான் முனிசாமியை பற்றி பேச போகிறேன். இந்த முனிசாமி தான் எல்லா சாமிகளுக்கும் முதலாவதாக வந்த சாமி அப்படின்னு 1/2 மணி நேரம் பேசினார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் முதலாவது வந்த சாமி அப்படின்னு பேசினார். அடுத்து முனிசாமி கூட்டம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, கை தட்டி அவரோட சேர்ந்துருச்சான். இங்கே ஒரு கூட்டம் இருக்கு முனிசாமி. ஓகே, அடுத்து கந்தசாமியை பற்றி ஆரம்பிச்சாராம். கந்தசாமி அவர்தான் கந்தையில் பொறியப்பட்ட சாமி அப்படின்னு கந்தசாமியை பற்றி என்ன செய்தாரா, கந்தை துணினால் போர்த்தப்பட்ட சாமி. அதனால்தான் காஞ்சிபுரத்துக்கு பட்டு என்ன செய்தது, வந்தது. காஞ்சிபுரம் பட்டு இவ்வளவு பிரபலமாய் மாறினதுன்னு சொன்னோன்னே கந்தசாமி கூட்டம் எல்லாம் கை கட்டிச்சு. 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் பேசி முடிச்சோன்னு சொன்னாராம், இந்த கந்தை துணியில பிறந்தவர், கந்தை பொதிந்தவர், கந்தை துணியில பொதிந்தவராய் பிறந்தவரும் முனிசாமி என்றால் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற வருமான அந்த முனிசாமியும் இந்த கந்தசாமியும், ஆமேன், இவர்கள் தான் ஆமேன் அந்த இந்த உலகத்துக்கு இரட்சகராக வந்த இயேசுசாமி என்ன செஞ்சார், சொன்னார். முனிசாமினா முன்னணியில நாம கடத்தி இருந்த சாமி. கந்தசாமினா கந்தை துணி பொதிந்தவராய் இந்த உலகத்துக்கு வந்த சாமி. அதுதான் நான் சொல்லுற இயேசு சாமி. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில ஆமென், நம்ம எங்க போனாலும் ஆமென், அவரை பேசாம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. உயிர் தெழுந்தவரை பேசாம இருக்க முடியாது, இரட்சகரை பேசாம இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களிலே தலையிலே சொல்லுமா, அவருடைய உயிர்த்தெழுதல் பயத்தை என்ன செய்து விட்டது, மக்களுக்கு இருக்க பயத்தை மாற்றி. எனக்கெல்லாம் பயந்து நடுங்கிட்டு போய் சீசர்கள் எல்லாம் இருக்காங்க, இந்த கல்லறைக்கு வரவங்க எல்லாம் பயந்து நடுங்கி போய் வராங்க. ஆண்டவர் என்ன பண்றது, அவர் அந்த அறைக்குள்ள வராது, சமாதானம், பயப்படாது, ஆமே, பயப்படாது, உங்களுக்கு சமாதானம் என்று அவங்க எல்லாரையும் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்ம ராஜா மறுபடியும் என்ன செஞ்சிட்டாரு, திரும்ப வந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன செய்தது, உண்டானது. பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல 32வது வசனத்தை பாருங்க. வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. வந்திருக்கிறவர் யாருமே தெரியல, அவர் பேசுறாரு, உயிரோடு இருக்கிறவர் பேசுறாரு. உள்ள என்ன செய்யுது, உள்ள என்ன செய்யுதுங்க, கொழுந்து விட்டு எரியுது. பின்னால இருக்கவங்கள சொல்லுங்களேன், என்ன செய்யுதுங்க, கொழுந்து விட்டு எரியுது. உள்ளம் என்ன செய்யுது. அப்ப உயிரோடு எழுந்தவர் பேசுகிற அந்த சத்தத்தை கேட்கிறாங்க. வந்திருக்கிறவர் யாருன்னு என்ன செய்யற அவங்களுக்கு தெரியல. நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கு, மனக்கண்கள் திறக்கப்படணும். நமக்கே இன்னும் திறக்கப்பட வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா இன்னும் அவரை அறியாத அநேக மக்கள், ஆமென், அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். பிரகாசம் உள்ள கண்களை ஆண்டவர் அவர்களுக்கும் தரணும். அப்பதான் அவங்க ஜீவன் உள்ள தேவனை, மெய்யான தேவனை, பரிசுத்த தேவனை, பரலோக தேவனை, உயிர் பிறந்த தேவனை அறிய முடியும். அல்லேலூயா. நல்ல கவனி. அப்போ அவர் பேசினப்போ உள்ள என்ன செய்யுது, பயம் போயிடுச்சு.
துக்கம் போயிடுச்சு. 17வது வசனத்துல பாருங்க, அது 24:17. நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து எப்படி நடந்தாங்களாம் வழி? அவருடைய இறப்பு அவர்களுக்கு எதை கொடுத்தது? துக்கத்தை. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் அவர்களுக்கு துக்கத்தை கொடுத்தது. இப்போது அவருடைய உயிர்த்தெழுதல் அவர்களுக்கு பயத்தை நீக்கி தைரியத்தை கொடுத்தது, சந்தோஷத்தை கொடுத்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதே லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை பாருங்க. எழுந்திருந்து குனிந்து பார்க்கையில் சீல வச்சிருக்கு, சம்பவித்ததை குறித்து ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அல்லேலூயா. அவருடைய உயிர்த்தெழுதல் அந்த சீசனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆமென். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, அவருடைய உயிர்த்தெழுதல் நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுக்கும். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆச்சரியம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆமென். தொடர்ந்து பாருங்க, இந்த 23வது வசனத்தை வாசிங்க. 24:23. சரீரத்தை காணாமல் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தூதனை தரிசித்தோம் என்று சொல்லி அவர்களை பிரமிக்க பண்ணினார்கள். போதும் போதும், என்ன வந்ததா? உயிர் தெழுந்துச்சாருன்னு சொன்ன என்ன வந்துருச்சு? பிரமிப்பு. அல்லேலூயா. உயிர் தெழுந்தவர் என்று சொன்னால் ஆமென், மகிழ்ச்சி. அல்லேலூயா. வியப்பு, ஆச்சரியம், பிரமிப்பு. ஆமென். உயிர் தெழுதல் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை மாற்றியது, கவலையை மாற்றியது, பயத்தை நீக்கியது, தைரியத்தை கொடுத்தது, பிரமிப்பை கொடுத்தது, ஆச்சரியத்தை கொடுத்தது, வியப்பை கொடுத்தது. உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது, பிரமிக்க வைக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 24:21 வாசிக்கலாம். கண்டார்கள். 24:21 நாங்கள் நம்பி இருந்தோம். அல்லேலூயா. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் என்ன செய்திருந்தோம்? நம்பி இருந்தோம். அல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை இஸ்ரவேலை மீட்டு ரட்சி. அவர் இறந்ததோட போயிருந்தா, அவருடைய உயிர்த்தெழுதல் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா, ஜனங்களுடைய நம்பிக்கை வீண் போயிருக்கும். அவர் உயிர்த்தெழுந்ததுனால நம்முடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. அல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆமென். அவர் உயிர் தெழுந்ததுனால, அவர் பாருங்க, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் என்ன செய்திருந்தோம்? நம்பி இருந்தோம். இன்னைக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தை மீட்கிறவர், அல்லேலூயா, நம்முடைய பட்டணத்தை மீட்கிறவர், நம்முடைய தேசத்தை மீட்கிறவர் என்கிற அந்த நம்பிக்கை அது வீண் போகாது. ஏனென்றால் அவர் என்ன பண்ணிட்டார்? உயிரோட இயேசு உயிர் தெழுந்தார். அதனால நம்பிக்கை என்ன செய்யல? கெட்டு போகல, வீண் போகல. நீங்க என்ன விஷயத்தை நீங்க நம்பி இருக்கீங்களோ அந்த நம்பிக்கையை உயிரோடு இருக்கிற ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உயிரோட இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. விலக மாட்டேன்னு சொன்னாரு, கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. கைவிடாதவர், விலகாதவர், நம்ம கூடவே இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அல்லேலூயா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் எடுத்து. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்க பிரசங்கமும் விருதா, உங்க விசுவாசமும் விருதா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மட்டும் உயிரோட எழும்பலைன்னா நான் இன்னைக்கு இங்க வந்து நின்று பிரசங்கம் பண்ணவே முடியாது. என் பிரசங்கம் எப்படிதான் இருக்கும்? விருதாவா இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் மீட்கப்படுவீர்கள் சொன்னா உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? இயேசுநாதரே மீண்டு வரலையே, அப்புறம் எங்களுக்கு எங்க மீட்புன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? இப்ப நான் தைரியமா பிரசங்கம் பண்ணலாம். ஏனென்றால் நம்மை மீட்கிறவர் அவர் என்ன செய்தார்? மரணத்தை மீண்டு வந்தார். அவர் மரணத்தை ஜெயித்து வந்தார். அப்ப நம்ம பிரசங்கம் பண்ணலாம். நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு, பிரசங்கம் பண்ணலாம். உங்க சாமியா உயிரோட எழுந்தலையா? ஒண்ணு எப்படிப்பா உயிரோட எழுப்புவாரு?
கேட்க முடியாது. சொல்லலாம், என் சாமி உயிரோட எழுந்துட்டார். ஹல்லேலூயா. அவர் என்னையும் உயிர்ப்பிப்பார், என்னையும் உயிர் மீட்சி அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப அவர் உயிரோடு எழுந்ததுனால இந்த பிரசங்கம் விருதாவா போல. அவர் உயிரோடு எழுந்ததுனால உங்க நம்பிக்கை என்ன செய்யல, விருதாவாய் போகல. ஹல்லேலூயா. 17வது வசனத்தை வாசிங்க. அவர் உயிரோடு எழுந்தாம இருந்தா நாங்க என் பாவத்துல என் விசுவாசம் வீணா இருக்கும், நம்ம இன்னும் நம்முடைய பாவத்துல இருந்திருப்போம். ஹல்லேலூயா. அவர் மட்டும் மரணத்தை ஜெயிச்சு எழும்பி வராட்டா நாம இன்னும் பாவத்துல என்ன செஞ்சிருப்போம், இருந்திருப்போம். அவர் உயிர் தெழுந்ததுனால நானும் பாவத்திலிருந்து உயிர் வீழ்ச்சி அடைந்தேன். ஹல்லேலூயா. நானும் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டேன், நானும் அநீதியிலிருந்து மீட்கப்பட்டேன், நானும் அருவருப்புகளிலிருந்து மீட்கப்பட்டேன். நான் அசுத்தத்திலிருந்து மீட்கப்பட்டேன், நான் விடுதலையானேன். நான் எதனால் விடுதலையானேன்? என் ஆண்டவர் என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். அவரோடு கூட நானும் பாவத்துக்கு மரித்து சிலுவையில் அவரோடு அணையுண்டேன். ஆனால் அவர் பிழைத்திருக்கிறார், நானும் பிழைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. கழுதைக்கும் சிலுவைக்கு இடையில ஒரு சண்டை வந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? பாஸ்டர் இதை நீங்க சொல்லவே இல்லை. தினேஷ் அல்லேலூயா சொல்றான். கழுதைக்கு சிலுவைக்கு சண்டை என்னன்னா, கழுதை கட்டிச்சா பாரு, நான் தான் அன்னைக்கு எருசலேம்ல இருந்து வரும்போது அவரை என்ன செஞ்சுட்டு வந்தேன், தோல்ல சுமந்துட்டு வந்தேன். எருசலேம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டது நான் தான். ஆனா ஒன்ன மேலதான் ஏத்தி அவரை கொண்டாங்க. நான் வரும்போது கூட நல்லா ஓசனா ஓசனான்னு புகழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு என்னைய சாமி ஆக்காம ஒன்ன என்ன ஆக்கிட்டாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் கழுத்துல சிலுவை தானே தொங்க போடுறாங்க. கழுதை யாராவது தொங்க போடுறாங்களா? பாவம், நம்ம இந்தியா மக்கள் தான் வீட்டுல 2 கழுதையாவது வச்சிருக்காங்க. என்னை பாரு யோகம் வரணும். ஹல்லேலூயா. ஆனா நீங்க கிறிஸ்தவங்க என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, கழுதை வைக்க மாட்டேங்கிறீங்க. கழுதையை கட்டி தொங்க போடுறீங்களா? யாராவது கழுத்துல சிலுவை தானே போடுறீங்க. கல்யாணம் ஆனா கூட என்னதான் போடுறீங்க, சிலுவை போடுற. 2 கழுதையை கட்டி தொங்க போடலாம்ல. ஏன்னா நான் தானே ஏற்றி சொல்ல, நான் தான் சுமந்தேன். அப்போ சிலுவை சொல்லிச்சான், சரிதான் சரிதான், நீ அவரை சுமந்துட்டு வந்ததெல்லாம் சரிதான். நீ சிலுவை சுமந்துட்டு வரும்போது அவருக்கும் இலை தலைகளை போட்டாங்க, உனக்கும் போட்டாங்க. அதுதானா? அப்போ அவருக்கு கிடைச்ச மரியாதை எல்லாம் உனக்கு என்ன செய்தது? ஆனா சிலுவை சுமக்கும் போது அவர் என்ன சுமந்தாரு? நான் அவரை சுமந்தேன். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சுமந்துட்டு போனாரு, அப்புறம் நான் அவரை அடிச்சாங்க. அந்த அடி அவர் மேல மட்டும் இல்லை, என் மேலே இருந்துச்சு. அவர் அடிக்கும் போது அந்த அடியும் நான் என்ன செய்ய கூட, அவர் கீழே விழும்போது நானும் விழுந்தேன். சிலுவை தூக்கிட்டு விழுந்தாரு. விழும்போது நானும் என்ன செஞ்சேன், என் மேல படுக்க வச்சாங்க, நான் சுமந்தேன். அவருக்கு ஆணி அடிச்சாங்க, அந்த ஆணி என்னையும் தோன்றிச்சு. அவரோட மேன்மையை மட்டும்தான் அனுபவிச்சேன், நான் அவரோட பாடும் அவரோடு பாடுபட்டோமானால் அவரோட உயர்த்தல். அல்லேலூயா. எனவே பாடுபடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகாதுங்க, நீங்க சோர்ந்து போகாதுங்க. அவரோடு கூட நீங்களும் அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கடைவீர்கள். அவரோடு கூட நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். நீங்களும் நானும் அவன் பாடுகளின் வழியாய் சென்றால் நீங்களும் நானும் உயர்த்தப்படுவோம். அல்லேலூயா. அப்போ சண்டையில சிலுவை ஜெயிச்சிருச்சு. ஆமென். அல்லேலூயா. சிலுவை ஜெயிச்சிருச்சு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாடுகள் ஜெயிச்சு. ஆமென். சுகபோகமான வாழ்க்கையை விட, நிறைய கனமும் மகிமையும் பெற்று வாழ்ற வாழ்க்கையை விட பாடுகள் ஜெயிச்சிடும். பாடுகள் உயர்த்தப்பட்டோம், பாடுகள் மேன்மை அடையும். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, ஆமென். எங்களுடைய பிரசங்கம் விருதா, நாங்க இன்னும் பாவத்துல என்ன செஞ்சிருக்கோம். ஆனா பாவத்துல இப்ப நாங்க என்ன பண்ணப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம். அவருடைய உயிர்த்தெழுதல்
எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தமாக்கி உயர்த்திருச்சு. அல்லேலூயா. உயர்த்திருச்சு. இன்னொரு வசனம் வாசிங்க, அது 22:15-22. ஆதாமுக்குள் நாங்க எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? உயிர்ப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆதாமுக்குள்ள இருந்து ஆதாம்ல இருந்து ஒருத்தரா மரிச்சுட்டே வந்தாங்க. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இப்போ எல்லாரும் நாம என்ன செஞ்சிட்டோம்? அப்போ அவர் உயிர் தெழுந்தார். அவருடைய உயிர் தெழுதலை கொண்டாடுற நம்ம எல்லாரும் என்ன ஆகணும்? உயிர் மீட்சி அடையணும். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள ஒரு உயிர் தெழுதல், ஒரு ரிசரக்ஷன் பவர் நமக்குள்ள வரணும். ஒரு உயிர் தெழுதலின் சக்தி நமக்குள்ள வரணும். அல்லேலூயா. ஒண்ணு கவனிங்க, செத்த விசுவாசி என்ன செய்யக்கூடாது? இது கூட சொல்ல உயிர் உள்ளவர் என்று பெயர் பெற்றும் நீ யாரா இருக்கிற அப்படின்னா என்னது? செத்த விசுவாசினா மூச்செல்லாம் இருக்கும், நடக்கலாம் செய்வோம், சாப்பாடுலாம் நடக்கும், தூங்குவோம், மூச்சு விடுவோம், எல்லாமே செய்வோம். ஆனா என்ன இருக்காதுன்னா உண்மையான ஒரு ஜெபம் இருக்காது, உண்மையான ஒரு பக்தி இருக்காது, உண்மையான ஒரு பரிசுத்தம் இருக்காது, ஒரு உயிர் மீட்சி உள்ள ஊழியம் இல்ல, ஒரு உயிர் மீட்சி உள்ள ஜெபம் இல்ல, ஒரு உயிர் மீட்சி உள்ள பக்தி இல்ல, ஒரு உயிர் மீட்சி உள்ள ஒரு வைராக்கியம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு அனந்த ஒரு சத்த அனுபவம் நம்ம விசுவாசிகளுக்குள்ள யாருக்குள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இருபத்தி மூச்சு இருக்கிற வரைக்கும் நல்ல துடிப்பா சார்பா அப்படி உயிரா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஆமா, இது ஆண்டவர் உயிர் தெழுந்தவரை உயிர் தெழுந்த நாளில் ஆராதிக்கிற சபை இது. ஆமென். அப்படின்னா உயிர் தெழுந்தவர் ஆராதிக்கிற சபை எப்படி இருக்கணும்? செத்த சபையா இருக்கணுமா? உயிரோள்ள சபையா இருக்கணும். அப்ப நம்ம ஜெபம் உயிரா இருக்கணுமா? நம்ம ஆராதனை உயிரா இருக்கணுமா? அப்ப கை தட்டுவோம், கையை உயர்த்துவோம், ஆராதிப்போம், துதிப்போம் சொல்லாமல என்ன செய்யணும்? உயிருள்ள சபையா நம்ம ஊழியம் உயிர் உள்ளதா இருக்கணும். உயிர் உள்ளவங்க மாதிரி ஊழியம் செய்யணும். நம்ம உயிர் உள்ளவங்க மாதிரி ஊழியம் செய்யணும். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை பயன்படுத்த ஷார்ப்பா நம்மளை வைக்க. கண்ணனும் பொன்னனும் காட்டுக்கு போனாங்க. இது அந்த பழைய கதை இல்லை, இது வேற புதுசு. ஆமா, இது புது கதை வேற. கண்ணனும் பொன்னனும் எதுக்கு தெரியுமா? மரம் வெட்டுறதுக்கு. ரெண்டு பேரும் மரம் வெட்ட போனாங்களாம். மரம் வெட்ட போன அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு போட்டி வந்துருச்சு. என்ன போட்டி? கண்ணனும் பொன்னனும் போட்டி. நான் தான் நிறைய மரம் வெட்டுவேன். கண்ணன் சொன்னா நான் தான் வெட்டுவேன். பொன்னன் சொன்னா இல்ல நான் தான் வெட்டுவேன். போட்டி ஆயிடுச்சு. சரி, யார் நிறைய வெட்டுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சமா வெட்டுறவங்க வெட்டின வரவங்க என்ன செஞ்சிடணும்? பின்னால் இருக்கவங்களுக்கு எல்லாம் புரியுதா? எல்லாருக்கும் கேக்குதா? எல்லாரும் விழிப்பா இருக்கீங்களா? சரிதானா? எங்க போனாங்க? மரம் வெட்டுறதுக்கு. ரெண்டு பேருக்கும் போட்டி வந்துருச்சு. கம்மியா வெட்டுறவன் உள்ளவனோட அவனுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். இவன் இருந்து வாங்கி கம்மியா இருக்கிறவன் வாங்கி கொடுக்கணும். ரெண்டு பேரும் மரம் வெட்ட ஆரம்பிச்சாங்க. கண்ணன் காலையில ஸ்டார்ட் பண்ணான். இங்க எதுவும் கண்ணனை பற்றி சொல்லல, நீங்க யாரும் வருத்தப்பட்டுறாங்க. ஓகே, இது வேற கதையில வர்ற கண்ணன். கண்ணன் என்ன செய்யறான்? விறகு வெட்டுறான். காலையில இருந்து ஆரம்பிச்சான். அவன் பாட்டுக்கு என்ன செய்துட்டே இருக்கான். எப்படியாவது இந்த போட்டியில நான் ஜெயிச்சு பொன்னன் இருக்கிற வரவெல்லாம் என்ன செஞ்சுட்டு போனோம்? மரத்தெல்லாம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு என்ன செய்யறான்? பயங்கரமா வெட்டுறான். பொன்னன் பாத்தீங்கன்னா அப்பப்போ பொன்னனை திரும்பி பார்த்துக்குவான். திரும்பி பார்த்தா பொன்னன் போய் உட்கார்ந்து ஜில் வாட்டர் குடிச்சிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் மரம் வெட்டுவாரு, அப்புறம் எங்க போயிட்டாரு? ஜில் வாட்டர் குடிக்க போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெட்டுவாரு, அப்புறம் கூழ் குடிக்க போயிட்டார், கம்மங்கூழ் குடிக்கிறது. அப்புறம் கொஞ்ச நேரம் வெட்டுவாரு, அப்புறம் சாப்பிட போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெட்டினாரு, மறுபடியும் மோர் குடிக்க போயிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் வெட்டினாரு, திரும்ப என்ன செஞ்சு போனார்? கஞ்சி குடிக்க போனார். இப்படியே என்ன செய்யறாரு? மறுபடியும் ஜில்லு வாட்டர் இப்படியே வேலை செய்வாரு. அப்புறம் போய் உட்கார்ந்து இருப்பாரு, கஞ்சி குடிப்பாரு, கூழ் குடிப்பாரு, சோறு சாப்பிடுவாரு, ஜில் தண்ணி குடிப்பாரு, வருவார். இப்படியே என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? போக்குவரத்துமா இருந்தார். கண்ணன் நினைச்சான் ஒரு போட்டின்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, ஒரு போட்டிக்கு ஆன ஒரு சுறுசுறுப்பும் ஒரு உற்சாகமும் வேண்ட இருக்கா? எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? போறான் ஜில் தண்ணி குடிக்கிறான், போனா கஞ்சி குடிக்கிறான், போனா கூழ் குடிக்கிறான், போனா சோறு சாப்பிடுறான், அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப எப்படி நீ போட்டியில என்ன செய்ய முடியும்? ஒருவேளை இது தெரிஞ்சு போச்சு போல, எப்படி நம்ம தோத்துருவோம், அதனால கம்மியான உறவை வெட்டி அவன் என்ன செஞ்சிடலாம், கொடுத்துலாம். எதுக்கு போய் அவன் சண்டை போட்டுட்டு இவ்வளவு நேரம் நம்ம போட்டு ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் போல. இப்படி எல்லாம் கண்ணன் யோசனை பண்ணிட்டே இருந்தான். காலையில ஆரம்பிச்சவன் தண்ணி குடிக்க வரல, கூழ் குடிக்க வரல, சோறு சாப்பிட வரல,
சாயங்காலம் வரைக்கும் அப்படியே ஹார்ட் ஒர்க்க வேலை செய்யறான், உழைக்கிறான். 5 மணி ஆச்சு. 2 பேரோட கட்டையை எண்ணி பார்த்தா பொண்ணுக்கு தான் அதிகமா இருக்கு. கண்ணனுக்கு எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. கண்ணன் கோவம் வந்துருச்சு. நான் காலையில இருந்து இப்ப வரைக்கும் என்ன செஞ்சேன்? அயராமல் உழைச்சிருக்கேன். நான் தண்ணி குடிக்க கூட என்ன செய்யல, வரல. கடின உழைப்பு. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏதோ இந்த சூது நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லு. அப்போ பொன்னன் சொன்னானா, நான் ஜில் வாட்டர் குடிச்சதையும் கஞ்சி குடிச்சதையும் தான் பார்த்தேன். ஆனா நான் அங்க உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் நான் என்னுடைய அருவாளை நான் பதப்படுத்தி கொண்டே ஷார்ப்பாக்கிக்கிட்டே இருந்தேன். நீ ஒரு கட்டை வெட்டுறதுக்கு 4 நேரம் வெட்டின. நான் 4 நேரம் வெட்டும் போது எனக்கு 4 கட்டை கிடைச்சு. நீ ஒரு கட்டைக்கு 4 வெட்டு வெட்டின. நான் ஒரே வெட்டுல 4 வெட்டுல 4 கட்டை. எனக்கு ஒரு வெட்டுக்கு ஒரு கட்டை. ஏன்னா என்னுடைய ஆயுதம் எப்படி இருந்துச்சு? ஷார்ப்பா இருந்துச்சு. நீ மொட்டை அருவாளை வச்சு மொட்டுன்னு என்ன செஞ்சுட்டு இருந்த இவ்வளவு நேரம்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி குடிக்காம சாப்பிடாம நீ அப்படி வெட்டிட்டு இருந்த. உன்னோட அருவா மொட்டை. ஆனா என்னுடைய கத்தி ஷார்ப்பா இருந்ததுனால நான் உன்னை விட கூடுதலானதை குறைவான நேரத்தில் நான் சாதிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் இப்படிதான் என்ன செய்யறோம்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓயாம என்ன செய்யறோம்? போய் உழைக்கிறோம். ஹல்லேலூயா. வீட்டு வேலை செய்யறோம், வெளியில போனா நமக்கு ஒர்க்கு. அவன் எல்லா வேலைகளுக்கும் மணிக்கணக்கா போய் வேலை செய்யறோம். ஆனா என்ன செய்ய மாட்டேங்குது? நம்முடைய வேலை ஒண்ணு நிறைவுக்கு வரமாட்டேங்குது. திருப்தி இல்ல. காரணம் என்னன்னா, நாம் தேவனோடு அதிகமான நேரத்தை என்ன செய்யணும்? செலவு. நம்ம சார்பா இல்லை. நமக்குள்ள ஒரு உயிர் மீட்சியின் வல்லமை வரணும். ஹல்லேலூயா. தேவனோட இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த உயிர் மீட்சியின் வல்லமை இல்லாம நம்ம என்னதான் புரண்டாலும் பெரிய சாதனையாளர்களா என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. நீங்களும் நானும் தேவனுக்காக சாதிக்க வேண்டுமானால் அவனோடு நம்ம நேரத்தை செலவழிக்கணும். அவருக்குள்ள நம்மளை உருவாக்கணும். அவருக்குள்ள நம்மளை வணைந்து கொள்ளணும். அவருக்குள்ள நம்மளை முற்றுமாய் அர்ப்பணித்து அவரோடு கூட இணைந்து செயல்படுகிற அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வந்தா மட்டும்தான் நம்ம சாதனையாளர்களாக மாற முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெறும் முயற்சி ஒண்ணுக்கு உதவாது. அதாவது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. வெறும் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவனுடைய ஆவி, தேவனுடைய வல்லமை, தேவனுக்குள் உருவாக்கப்படுகிற, வணைந்து கொள்ளப்படுகிற, அவன் ப்ரிப்பேர் பண்ணப்படுகிற அந்த அனுபவம் தான் நம்மளை என்ன செய்யும்? உயர்த்தி நம்மளை சாதிக்கிறவர்களாக மாற்றி. எத்தனை பேர் நம்புறீங்க? ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் தேவனுடைய சுதன் என்று உயிர் தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். ஹல்லேலூயா. தேவன் டிக்ளேர் பண்றார். ஆமென். என்னுடைய குமாரன் என்ன செய்யறார்? பலமா ரூபிக்கிறார். ஹல்லேலூயா. Jesus is the powerful son of God. ஆமென். எதனால? மரணத்தை ஜெயிச்சது. மரணத்தோட முடிஞ்சிருந்தா அவர் தேவனுடைய குமாரன் என்று என்ன செஞ்சிருக்க முடியாது. அவர் உயிரோடு எழுந்ததுனால ஹல்லேலூயா. என்ன பேசுகிறது, என்ன சொல்கிறது என்றால் அவர் தேவனுடைய குமாரன் என்று பலமாய் நிரூபித்து காட்டுகிறது. அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும். ஆமா, அவர் எதுக்காக எழுப்பப்பட்டிருக்கிறாரு? நம்ம எல்லாம் யாரா மாத்துறதுக்கா? பக்கத்துல இருக்கவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களெல்லாம் நீதிமானா மாத்துறதுக்கு தான்
அப்ப இந்த நாள் டுடே உங்களை என்னையும் ரைச்சஸ்னஸ் ஆய் மாற்றுகிற ஒரு நாள். அல்லேலூயா. ரைச்சஸா நீதிமான்களா மாற்றுகிற ஒரு நாள். அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களையும் என்னையும் நீதிமான்களாய் மாற்று. அவருடைய உயிர்த்தெழுதலை அவர் தேவனுடைய குமாரன் என்று ஆணித்தரமாய் நிரூபிக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த உயிர்த்தெழுதலுக்கு உங்களை என்னையும் அர்ப்பணிப்போம். ஒரு உயிர் மீட்சிக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். இந்த நாட்களுக்கு பிறகு நம்முடைய செயல்கள்லாம் மாறணும். அல்லேலூயா. நம்முடைய ஊழியங்கள்ல ஒரு மாற்றம் இருக்கணும். ஊழியங்கள்ல ஒரு மாற்றம் இருக்கணும். நீங்களும் நான் உயிர் தெழுந்த ஆண்டவரை கொண்டாடணும். உயிர் தெழுந்தவர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. உயிர் தெழுந்த ஆண்டவர் உலகத்தை வென்றவர். அவர் நரகத்தை வென்றவர், பாதாளத்தை வென்றவர். அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுப்போம். அவரை விட மேலான சக்தி இந்த பூமியில யாருமே இல்லை. அல்லேலூயா. அவரை போல சரித்திரத்தை புரட்டி போட்டவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. மேலானவரை வாக்கியம் பெற்றவர்கள் என்று நம்புகிறவர்கள் எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிடலாமா? எல்லாரும் முழங்கால் படி, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அல்லேலூயா. Jesus, praise the Lord, hallelujah. உயிரோடு இருந்த ஆண்டவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். சீக்கிரம் தூக்கி எழுந்தீங்கப்பா. சர்வ வல்லவரே ஆண்டவரே. ஓ ஹalleluya. சாவை வென்றவர் என் ஜீவனாராம். சர்வ வல்லவரின் சொந்தம். சாவை வென்றவரின் ஜீவன். சர்வ வல்லவர் சமாதானம் சர்வ வல்லவர் தூக்கி எடுத்து எனக்கு உயிர் மீட்சி. சர்வ வல்லவரே, அந்த உற்சாக ஆவி எனக்கு எனக்கு இருக்கிற சோர்வு மாறட்டும். எனக்கு இருக்கிற செத்த நிலைமைகள் மாறட்டும். எனக்கு ஒரு உயிர் மீட்சி வல்லமை. ஓ, எனக்கு ஒரு ரிசரக்ஷன். இந்த உயிர்த்தெழுதல் நாளிலும் என் தலை முதல் பாதம் வரைக்கும் என் ஆவிகள், என் நரம்புகள், என் எலும்புகள், என் தசைமண்டலங்கள், என்னுடைய ஒவ்வொரு கான்செப்ட் பாடி எல்லா அவயவங்களுக்குரிய அந்த வல்லவர் இறங்குவதா. That's everybody. Be healed now. செத்த நிலைமை மாறட்டும். அந்த நிலைமை மாறட்டும். சோழி நாளி சங்கி இரும்பு கருவுகளா நினைக்கிறேன். நல்லவை நல்ல பிறகு கழித்தது ஆண்டவருடைய அழைக்கப்பட்ட கதவுகள் திறங்கள் சுவிசேஷத்திற்காக அழைக்கப்பட்ட வாசல் திறங்கள் பெறுவதா. சமாதானம் வெளிப்படும், நிம்மதி வெளிப்படும், ஆரோக்கியம் வெளிப்படட்டும், அற்புதம் வெளிப்படட்டும், அதிசயங்கள் வெளிப்படட்டும், அசைவு உண்டாகட்டும், அசைவு உண்டாகட்டும். உயிருள்ள சபை, உயிருள்ள சபை, உயிருள்ள சபை, செயல்ல செயல்ல உயிருள்ள சபை. அவருடைய உயிர்த்தெழுதலினால சபையை உனக்கு எனக்கு ஒரு வெற்றியை சம்பாதிச்சு, சாத்தான் கிட்ட வெற்றியை சம்பாதிச்சு, மரணத்திட்ட வெற்றியை சம்பாதிச்சு,
பாதாளத்தோட வெற்றியை சம்பாதிச்சு சாபத்தோட வெற்றியை சம்பாதிச்சு ஆண்டவர் தோற்று போனது எங்கேயும் தோற்று போக விட மாட்டேன். தேவப்பிள்ளை தோற்று போக மாட்டேன். நீ தோற்க பிறந்தவர் அல்ல, நீ தோற்க பிறந்தவர் அல்ல. அல்லேலூயா, நீ ஜெயிக்க பிறந்தவர், நீ ஜெயிக்க பிறந்தவர். அல்லேலூயா, ஜெயம் கொடுக்கிறவர் உங்களே இருக்கிறாரே. எல்லா இடங்களிலும் நீ தோற்று போக மாட்டேன். வாலிபர் தம்பி, வாலிபர் தங்கச்சி, நீ நல்ல விஷயத்துக்காக போராடு, ஜீவனுக்கு ஏதுவாக போராடு. நீ அழிவுக்கு ஏதுவானவர்களுக்கு போராடிட்டு இருக்காங்க. நீ சாத்தானுக்குள்ள இடத்தை போய் போராடிட்டு இருக்காங்க. போராட்டம் மாம்சத்தோட ரத்தத்தோட இல்ல, மாம்சத்தோட ரத்தத்தோட போராடிட்டு இருக்காத. ஹல்லேலூயா, நீ பரிசுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட பரிசுத்தமாகும்படி பரிசுத்தமாக்கும்படி அழைக்கப்பட்ட அதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கட்டும். பிசாசு விரிக்கிற வலைகளை போய் விழுந்து சிக்கி தவிக்கிறது. கத்தற்காக எழுந்து இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர் பயிற்சி நாளா இருக்கட்டும். நீ விழுந்த இடத்துல இன்னைக்கு எழுப்பு. நீ எந்த இடத்துல நீ மரித்தாயோ அங்கிருந்து நீ எழுப்பு. எந்த இடத்துல நீ பாவத்துக்குள்ள செத்தாயோ, பைபிள் சொல்லுதுல, என் குமாரனாகிய இவன் மரித்தான், என் குமாரத்தியாகிய இவள் மரித்தான். நீ பாவத்துல எங்க நீ மாட்டி கிடக்குறையோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற, நீ அங்க செத்து கிடக்குற. நீ அங்கிருந்து நீ எழுப்பு. இளைய குமாரன் மாதிரி ஒரு ஒரு தெளிவு அடைஞ்சு வா 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 வா. கர்த்தர் உன்னை எழுப்புறாரு. இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுதலின் பவர், உயிர்த்தெழுதலின் சக்தி ஒன்னு அந்த பாவ பிடியிலிருந்து, அந்த பாதாளத்தின் பிடியிலிருந்து, அந்த நரகத்தின் பிடியிலிருந்து, அந்த சாத்தானின் பிடியிலிருந்து, அந்த அறிவுறுத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து ஒரு வீட்டு கொண்டு வருகிறது. கரங்களை கட்டி எல்லாரும் ஹல்லேலூயா, ஓ ஜீசஸ், வெளியே வா, விடுதலை பெற்று வா, ஜெயம் பெற்று வா. விடுதலை பிறந்தது போதும், மறித்து பிறந்தது போதும், ஓ நாட்டு பிறந்தது போதும், சித்தி தொழிற்கிறது போதும். உன்னை விடுதலை ஆக்குகிறே, உன் கையை போட்டு தள்ள உனக்காக வந்திருக்கிறார். எழுந்து வா, உன் மகனை எழுந்து வா, உன் மகளை எழுந்து வா. தூசி மகனை தள்ளிட்டு வா. பாவமானவர்கள் உன்னை சுற்றி இருக்கிற பாவமானவர்கள் உடல் தள்ளிட்டு, உடலை தள்ளிட்டு, இதை தள்ளி எழுந்து வா. பாவமானது பாவமானது உடலை தள்ளி எழுந்து வா. எழுந்து வா, எழுந்து வா. ஹல்லேலூயா, உனக்காக ஜீவன் தந்தவருக்காக, உன்னை உயிர் வீழ்ச்சி அடைய பண்ணுகிறவருக்காக அவர் நானே வீழ்த்தது ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தால் வியாதியில ஒரு செத்த நிலைமையில கிடக்கலாம், உன் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். இந்த கால்களில் உன்னை உயிர்ப்பிக்கிறார். அவன் சரீரம் அவன் கிட்டத்தட்ட செத்த நிலைமையில் போயிடுச்சு. அவனை சொல்ல நடக்க முடியல, உனக்காக பண்ண முடியல, அவன் சுவிசேஷம் சொல்ல முடியல, ஆண்டவருக்காக பயன்பட முடியல. அப்படிப்பட்ட ஒரு கடைமுறைக்கு தள்ளப்பட்ட நிலையில இருந்தாலும் இன்னைக்கு உடம்புல ஒரு உயிர் வீழ்ச்சிய கர்த்தர் இப்போ ஒரு சல்லத்துக்குள்ள அனுப்புறாரு. எழுந்து வா, விடுதலை பெற்று எழுந்து வா, ஜெயம் பெற்று எழுந்து வா. பிசாசோட பல நேரங்களில் செத்த நிலைப்பு சொல்லிட்டே இருக்க, அவனால ஒண்ணும் முடியாது. சொல்லிட்டே இருக்க, நீ வேஸ்ட், நீ பாவின்னு சொல்றான், நீ வேஸ்ட்ங்கிறான்.
நீ உபயோகம் இல்லாத ஆள், நீ குப்பங்கிற, நீ தூக்கி எரியப்பட வேண்டிய நிலைமையில் இருக்க, நீ அழுகின அந்த வேஸ்டான ஒரு காரியம் என்று பிசாசனோட பேசிட்டே இருந்தா. நீ கர்த்தர் சொல்றாரு, நாளை போன 4 நாள் ஆன லாசருவை உயிரோடு எழுப்பினா, 3வது நாள் மரணத்தை உயிரோடு எழுப்புவதா அவரை உனக்கு சொல்றேன், மகனை உனக்கு சொல்றேன், நபி உனக்கு சொல்றேன், மகனை உனக்கு சொல்றேன். நீந்தையை மாற்றி, பலவீனத்தை மாற்றி, நாளை போன நிலைமையை மாற்றி மீண்டும் உன்னை வாசனை வீச செய்ய என்னால முடியும். நீ வாயிலாக அழைக்கிறாய். சுகமாக்குகிறவன் உன்னை அழைக்கிறேன்னு சொல்றாரு, உன்னை பயன்படுத்த விரும்புகிறவன் உன்னை அழைக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. உன் செத்த நிலைமையை மாற்ற விரும்புகிறேன், நான் உன்னை அழைக்கிறேன்னு சொல்றாரு. அவரிடத்துல வர ஆயத்தமா, அவனுடைய ஆத்மாவை தேவனிடத்துல வந்து கூர்மையாக்கிக் கொள்ள நீ ஆயத்தமா? கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறாரு. இந்த உயிர்த்தெழுதல் நாளிலே உள்ள தேவன் தம்முடைய நாம மகிமை கொண்டு எனக்கு பயன்படுத்துகிற நீ ஆமென் அறியும்படி, அல்லேலூயா, தேவனுடைய பலத்த கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. இதன் நடுவில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரே உயிருள்ள மனிதராக ஆண்டவரை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எங்களை பயன்படுத்தும், எங்களை கொண்டு ஆண்டவரை உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி தாழ்த்தி மது வல்லமையுள்ள கருத்தில் போகிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய உயிர்த்தல் இருக்க எல்லாரையும் பங்குள்ளவரை மாற்று. எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த உயிர் பயிற்சி வலது கரத்தை உயர்த்தினேன். ஆண்டவரே அந்த உயிர்த்தல், இந்த உயிர்ப்புல நானும் பங்கெடுக்க விரும்புறேன், எனக்குமே அந்த மாற்றம் வேணும்னு சொல்லி இந்த கை உயர்த்தி இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலையும் தேவனுடைய விசேஷித்த வல்லமை மீண்டும் ஒரு விசை அவர்கள் மேலே இறங்கி அவர்களை தொட்டு உயிர்ப்பிப்பதாகும்.